வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். யாருக்கும் தெரியாத உங்களுடைய உண்மையான போராட்டங்கள் அது உங்களுடைய மனதிற்கும் உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரிந்திருக்கும். எத்தனையோ நபர்களுக்கு நீங்கள் உழைத்து கொடுத்திருப்பீர்கள், ஆனால் அது யாருமே பார்க்க மாட்டார்கள். நீங்கள் எவ்வளவு தான் உழைத்தாலும் மேலோட்டமாக வேலை பார்க்கக்கூடிய நபர்களைத்தான் இந்த உலகிற்கு அவன்தான் உண்மையான மனிதன், அவன்தான் எல்லா விதமான வேலைகளையும் செய்துவிட்டான், இவனிடம்தான் எல்லா விதமான பொறுப்புகளையும் கொடுக்க வேண்டும் என்று உங்களை தவிர்த்துவிட்டு அவர்கள் மீது அதிகமான நம்பிக்கையை வைத்திருப்பார்கள். முக்கியமான ஒன்று, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தேவையில்லாமல் பேசக்கூடாது என்பதாலேயே நீங்கள் எதையும் பேசாமல் இருப்பீர்கள். ஆனால் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வேலையை செய்தது நான் தான், அவன் என் அருகில் தான் இருந்தான் என்று உங்களை எதுவுமே செய்யாதவனாக காட்டிக்கொண்டு உங்களை அந்த ஒரு இடத்தில் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு மரியாதை கிடைக்காத ஒரு தருணத்தையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த வீழ்ச்சியிலிருந்து நீங்கள் எப்படி மீண்டு வந்தீர்கள், எவ்வளவு அவமானங்களை தாங்கினீர்கள் என்ற உண்மையான போராட்டங்கள் உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியவே தெரியாதுங்க. ஏனென்றால் அந்த ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட உடனே அது எந்த அளவுக்கு காயத்தை தேடி கொடுத்தது என்பது உங்களுக்கு மட்டுமே தான் நிச்சயமாக தெரியும். நீங்கள் யாரிடமும் போய் உதவி கேட்கவில்லை, யாரிடமும் உங்களின் சோகத்தை கோரி புலம்பவில்லை, அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அத்தனை சோதனைகளையும் தனி ஒரு ஆளாகவே அமைதியாகவே எதிர்கொண்டு உங்களுடைய விடாமுயற்சியால் இன்று நீங்கள் வென்று காட்டியிருக்கும் இந்த வாழ்க்கை உங்களுடைய அசாத்தியமான மன வலிமைக்கு கிடைத்த ஒரு உன்னதமான வெற்றியாகவே இருக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் வென்று விட்டீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நீங்கள் உழைத்த உழைப்புக்கு இந்த ஒரு வெற்றி பாதி அளவுக்கு கூட வராது. அந்த அளவுக்கு தான் இப்பொழுது வெற்றி கிடைத்திருக்கு. இன்னும் உங்களுடைய உழைப்புகளையும் எந்த ஒரு இடத்தில் பேச வேண்டும், எந்த இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும், எப்பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதில் மட்டும் ஒரு கவனத்தையும் நீங்கள் செலுத்திக் கொள்ளுங்கள். அதுவும் இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதே போல யாரும் உங்களை கவனிக்காத ஒரு வழிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, சில வழிகளுக்கு சத்தம் என்பது இருக்கவே இருக்காது. அவை அமைதியாக மனதுக்குள் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களை சுற்றி இருந்தவர்களும் இவர் நன்றாகத்தான் இருக்கிறார் என்று நினைத்தவர்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். இவர்கள் இப்படி செய்வார்கள், இந்த அளவுக்கு கஷ்டத்தை தேடி கொடுப்பார்கள் என்று நீங்கள் நினைக்காத ஒரு தருணத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்த நபர்களும் நிச்சயமாக உண்டு. ஆனால் உங்களுடைய மனதுக்குள் தினமும் நடந்த போராட்டத்தை யாரும் பார்க்கவில்லை. இதுதாங்க மிகப்பெரிய ஒரு உண்மை. நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்கள், நம்பிக்கை உடைந்த தருணங்கள், பணக்கவலைகள், குடும்ப பொறுப்புகள், இவை அனைத்தும் சேர்ந்து தான் உங்களுடைய மனதை சோர்வடைய செய்திருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். வாழ்க்கையிடம் கூட நீங்கள் கோபப்படவில்லை, அமைதியாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டே தான் நீங்கள் முன்னேறினீர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. அதுதான் உங்களின் உண்மையான வெற்றி. இருந்தாலும் ஜோதிடத்தில் சில காலங்கள் மனிதனின் மன உறுதியை சோதிக்கும் காலமாகவே அனைவரின் வாழ்க்கையிலும் கருதப்படுகிறது. அதில் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லவே வேண்டாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அந்த சோதனைகளை கடந்து வந்த பிறகுதான் ஒரு மனிதன் தன்னுடைய உண்மையான பலத்தை உணர்வான். ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இன்னும் நீங்கள் சோதனைகளை மட்டுமே தான் அனுபவித்துக் கொண்டு இருப்பீர்கள். இன்னும் சில நாட்களுக்கு அப்புறம் இந்த சோதனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைத்து உங்களுக்கு ஏற்ற ஒரு முடிவு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பிறக்கும். அந்த முடிவு காலத்தின் மூலம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். மிதுன ராசி அன்பர்களை, உங்களுடைய வழியை எல்லாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அந்த வழி வீணாகவில்லை என்பதை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அது உங்களை உடைக்கவில்லை, மாறாக அமைதியாக வெற்றி பெறும் மன வலிமையை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கலாம் என்பதை இந்த ஒரு நேரத்திலாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே வீண் போகாது. வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு நல்லதை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நல்லது என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. வாழ்க்கையில முன்னேற்ற பாதை இப்பொழுது தெளிவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். இத்தனை காலங்கள் தடைகளும் முட்டுக்கட்டைகளும் நிறைந்த ஒரு மேடு பள்ளமான பாதையில் பயணித்த உங்களுக்கு இனிமே உங்களின் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்ற தெளிவான ராஜபாட்டை உங்களின் கண்ணெதிரி பளிச்சென்று தெரியக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த காலகட்டத்தை இப்படி பயன்படுத்த வேண்டும், எந்த முறையில் இதனை செய்தால் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும், எல்லா விதமான விஷயங்களும் வாழ்க்கைக்குள்ள வாய்ப்பாகத்தான் வரும். ஆனா அந்த வாய்ப்பை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. காலத்தின் அருமைகளையும் கிரகங்களின் சாதகமான பலன்களையும் பயன்படுத்தி நீங்கள் மிக வேகமாக முன்னேற்ற பாதையில் ஓடத் தொடங்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் வெற்றியை நோக்கியே தான் இருக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த கால துயரங்கள் யாவும் ஒரு கலைந்த கனவு போல மறைய உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பொற்கால அத்தியாயங்கள் இப்பொழுது கம்பீரமாக தொடங்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விடவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதை தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் சரியான முறையில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் தவித்து நின்ற ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருக்கும். ஒரு முடிவு எடுத்தால் இன்னொரு சந்தேகங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். ஒரு கதவு மூடினால் அடுத்த கதவு எங்கே என்று தெரியாமல் குழப்பமடைந்த ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். என் வாழ்க்கைக்கு சரியான பாதை எது என்ற கேள்வி பல ஆண்டுகளாகவே உங்களுடைய மனதில் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காமல் இருந்த நாட்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக உண்டு. இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய தெளிவு மெதுவாகத்தான் உருவாக்கும். அதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் புரிந்து கொள்வீர்கள். தொழில், குடும்பம், பணம் அல்லது தனிப்பட்ட இலக்குகள் எதுவாகவே இருந்தாலும் எந்த திசையில் முன்னேற வேண்டும் என்பதை நிதானமாக உணரத் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. ஜோதிடத்தில் சில காலங்கள் முடிவெடுக்கும் திறனை வலுப்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அவசரப்படாமல் உங்களுடைய அனுபவத்தையும் உள்ளுணர்வுகளையும் நம்பி முன்னேறினால் கடந்த கால குழப்பங்கள் மெதுவாகவே விலகலாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வெளியில் தொடங்குவது கிடையாது. அது மனதிற்குள் பிறக்கும் ஒரு புதிய நம்பிக்கையிலிருந்து தொடங்குகிறது என்பதை இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையை பிடித்துக்கொண்டு தொடர்ந்து நடந்தால் உங்களுடைய முன்னேற்ற பாதை உங்களுக்கே தெளிவாக தெரிய தொடங்கிவிடும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்வது நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதே போல் மிதனம் ராசி அன்பர்களை ஆன்மீக பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். வியாபார முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் இப்பொழுது உண்டாக போகிறது. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் இப்பொழுது ஏற்படும். நண்பர்களின் ஒத்துழைப்புகள் மேம்பட்டு மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணங்களும் வந்துவிட்டது. வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபங்கள் உண்டாகி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய காலங்களும் நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. இதனை மட்டும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பாதையில் ஓடத் தொடங்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் வெற்றியை நோக்கியே தான் இருக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த கால துயரங்கள் யாவும் ஒரு கலைந்த கனவு போல மறைய உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பொற்கால அத்தியாயங்கள் இப்பொழுது கம்பீரமாக தொடங்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விடவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதை தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் சரியான முறையில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் தவித்து நின்ற ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருக்கும். ஒரு முடிவு எடுத்தால் இன்னொரு சந்தேகங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். ஒரு கதவு மூடினால் அடுத்த கதவு எங்கே என்று தெரியாமல் குழப்பமடைந்த ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். என் வாழ்க்கைக்கு சரியான பாதை எது என்ற கேள்வி பல ஆண்டுகளாகவே உங்களுடைய மனதில் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காமல் இருந்த நாட்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக உண்டு. இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால்